சொல்லியிருக்காரு. இதை புரிந்து கொண்டு ஆந்திர மக்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டான். தமிழன் காணாம ஆமா, போயிட்டான். ஆமா. நான் என்ன சொல்றேன், கூட்டம் இருக்கதான் செய்யும். நீ உள்ள போய் தரிசனமே போகாத. உள்ள கிடைக்காது. நீ வரணும்னு நினைச்சீன்னா அவன் கூட்டுருவாரு. இதுல ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமா புரிந்து கொள்ளணும். எல்லாம் சுத்துறீங்க. கடைசியில இந்த வேலூர் ரோடு வரும். அந்த இடத்துல 2ஆ பிரியும். 2ஆ பிரியும்போது நீங்க இங்க வந்துரக்கூடாது. 2ஆ பிரியும்போது சுடுகாட்டு பக்கம் போய் அங்க ஈசானிய லிங்கம் இருக்கும். அதுதான். சுடுகாட்டுல இருப்பார் ஈசானிய லிங்கம், கடைசி லிங்கம். அவர் தான் சனி தோஷத்தை போக்கக்கூடியவர். சுடுகாட்டுக்குள்ள போய் பார்க்கணும். அந்த சுடுகாட்டுக்குள்ளார வரும். ஆ, சுடுகாட்டுக்குள்ளார தான் இருப்பாரு அவரு. ஆ. ஃபுல்லா அந்த இடத்துல சுடுகாடா இருக்கும். அந்த இடத்துல கடைசியா இருப்பாரு. புரியுதுங்களா? அந்த இடத்துல ஈசானிய லிங்கம் இருக்கு. ஈசானிய லிங்கத்த தரிசனம் பண்ணிட்டு, எதிரிலே வந்தீங்கன்னா, ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள் இருப்பாங்க. ஓகே. புரியுதுங்களா? ஈசானிய ஞானதேசிக ஞானதேசிய சுவாமிகள விட, சுவாமிகள். சனி தோஷத்தை போக்குறவங்க யாருமே இல்ல இருக்க முடியாது. இந்த ஆண்டு ஆளப் போறது ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள் தான். ஓ! சிறப்பு. ஏன்னா, குரு, சனி சேர்க்கை கொண்ட ஒரே மகான் அவர் தான். உலகத்தையே ஆளப் போறாரு அவர் தான். ஈசானிய ஞானதேசிக ஞானதேச சுவாமிகள். சுவாமிகள். ஓகே. அவர் தான் இந்த ஆண்டு ஆளப் போறாரு.